வெல்கம் டு மை சேனல் சயின்செப்சுவல். இப்போ வந்து நம்ம போர்ஸ் ஆட்டம் மாடல் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம ரூதர்ஃபோர்டோட மாடலும் ஜே தாம்சன் மாடலும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ போர்ஸ் மாடல் வந்து பார்க்க போகிறோம். போர்ஸ் மாடல் வந்து 2 பேரோட ஒர்க்கை வச்சு இவர் வந்து ஒரு ஆட்டம்னா இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஐடியா கொடுத்துருப்பாரு. வந்து அந்த 2 பேர் யார் அப்படின்னா பிளாங்க் அண்ட் ஐன்ஸ்டீன். இப்போ பிளாங்க் வந்து அவரோட இது என்னது, ஸோ அவர் வந்து ஃபோட்டான்ஸ் பற்றி பேசியிருப்பார். அதோட எனர்ஜி ஈக்குவல்ஸ் ஹெச்னு. இது எல்லாமே வந்துட்டு நம்ம 12th ஃபிசிக்ஸில் டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அந்த சாப்டரில் வந்து படிப்பீங்க. அதுக்கடுத்தது ஐன்ஸ்டீனோட ஒர்க்கை இதுவும் வந்து 12th ஃபிசிக்ஸில் தான் வந்து நம்ம கவர் பண்ணுவீங்க. ஸோ அவங்க 2 பேரோட ஒர்க்கை வச்சுட்டு ஹீ கேவ் சம் அசம்ஷன்ஸ். ஒரு ஆட்டம்னா இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அசம்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ அதில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இவரோடது இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். இது 4 பாயிண்ட்ஸ் இருக்கும் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவர் சொல்கிறது என்னன்னா, த எனர்ஜிஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் குவான்டைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ரூதர்ஃபோர்டோட மாடலே வந்து ஒரு பெரிய எக்ஸப்ஷனாக இருந்தது அந்த எனர்ஜி தான். அது சுற்றுது அப்படின்னு அவர் சொன்னார். அந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் வந்து சுற்றுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் வந்து அது அப்படி சுற்றுறப்போ ஒன்ஸ் அதோட எனர்ஜியெல்லாம் தீர்ந்து அது நியூக்ளியஸோட கொலாப்ஸ் ஆகி ஃபுல்லாக வந்து ஆட்டமே நமக்கு கொலாப்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதனால இவர் எனர்ஜியை பற்றியே ஃபஸ்ட்டு பேசியிருப்பார். அந்த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து குவான்டைஸ்டாக இருக்குது. அதாவது அந்த எனர்ஜி வந்து தீர்ந்து போகாது, ஒரு கிட்டத்தட்ட கன்சர்வ்டு அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சொல்ல வராரு. இது எப்படி கன்சர்வ்டுன்னு இவர் சொல்ல வராரு அப்படிங்கிறது 4th பாயிண்டில் வந்து கவர் ஆகும். ஸோ வந்து இப்போதைக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த எனர்ஜி வந்து குவான்டைஸ், அதாவது அந்த எனர்ஜி தீர்ந்தெல்லாம் போகாது, அது அதுக்கிட்டே தான் அந்த எனர்ஜி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் அவர் சொல்ல வரார். செகண்ட் பாயிண்ட் வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, the electron is revolving around the nucleus in a certain fixed circular path called stationary orbits. இப்போ வந்து ஒரு ஆட்டம் பொறுத்த வரைக்கும் போர் சொன்னபடி ஒரு ஆட்டம் அப்படின்னா நடுவில் நியூக்ளியஸ், இதுதான் வந்து நியூக்ளியஸ். ஏன் இதில் வந்து நான் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறேன்னா, ஒன்லி இந்த நியூக்ளியஸில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரான் தான் இருக்கும். நியூட்ரானுக்கு வந்து சார்ஜ் இருக்காது, அது ஒரு நியூட்ரல். புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ நியூக்ளியஸ் கண்டிப்பாக மொத்தமாகவே ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும். அண்ட் தென் இந்த நியூக்ளியஸை சுற்றி நிறைய அந்த மாதிரி ஆர்பிட்ஸ் இருக்குது. இது வெறுமனே ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லாமல் கேவிங் சம் நேம். அதுதான் என்னது அப்படின்னா ஸ்டேஷ்னரி ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸில் தான் என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங். எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறார். ஜஸ்ட் இவர் கொடுத்த அந்த இதுவே வந்து இவ்வளோதான் இவரோட பாஸ்டுலேஷன்ஸ். ஸோ 3வது பாயிண்ட் என்னது அப்படின்னா, தி எலக்ட்ரான்ஸ் கேன் ரிவால்வ் ஒன்லி இன் தோஸ் ஆர்பிட்ஸ் இன் விச் த ஆங்குலர் மொமெண்டம் MVR. ஸோ இந்த ஆங்குலர் மொமெண்டம் என்ன, இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா தான் MVR. ஸோ வந்து இது இந்த ஆங்குலர் மொமெண்டம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா NH/2πக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸில் தான் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. அந்த எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது NH/2πக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது தான் இவர் சொல்கிறாரு. இப்போது ஒரு எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் அதாவது MVR மஸ்ட் பி ஈக்குவல் டு NH/2π அப்படிங்கிறது சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் டிரைவ் பண்ணி தானே எடுத்துகிட்டு வருவாங்க. இவர் அந்த மாதிரி எந்த ஒரு டெரிவேஷனோ எதுவுமே வந்து கொடுக்கல. ஹீ ஜஸ்ட் டோல்ட் இந்த மாதிரி வந்து அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து அந்த ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்குன்னா அந்த எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து NH/2πக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இவர் சொன்னார். இங்கே N அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அந்த எத்தனாவது ஆர்பிட்டில் அது இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இப்போது இது ஒரு ஆட்டம் அப்படின்னா இதை நம்ம வந்து இது நியூக்ளியஸ், இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஆர்பிட். ஸோ வந்து ஷெல்லுன்னு கூட அதை சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து செகண்ட்,
அதுக்கடுத்து வர்றது தேர்ட். இந்த மாதிரி அது எத்தனாவது ஆர்பிட்டில் இருக்குது. ஸோ இட் கேன் பி 1 2 3 ஸோ ஆன் அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது ஹச் அப்படிங்கிறது வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். 6.626 × 10⁻−34. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதே மாதிரி 2 ஒரு கான்ஸ்டன்ட், பை அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்த பாயிண்ட் என்னது அப்படின்னா, இப்போ இந்த 4th பாயிண்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, as long as an electron revolves in a fixed stationary orbit it doesn't lose its energy. ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே இவர் சொல்லியிருந்தாரு, தி எனர்ஜி இஸ் குவான்டைஸ்ட் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருந்தார் இல்லையா. அதாவது அந்த எனர்ஜியெல்லாம் அதுக்கு காணாமலாம் அப்படியே லூஸ் பண்ணிடாது. இப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக அது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எனர்ஜியை லூஸ் பண்ணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது மட்டும் அது எனர்ஜியை லூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் இவர் கொடுக்குறாரு அப்படின்னா, when an electron jumps from higher energy state to lower energy state the excess energy is emitted. ஸோ இப்போது இந்த மாதிரி இது ஒரு ஆட்டம், நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஆர்பிட், இது வந்து செகண்ட் ஆர்பிட். இது வந்து லோவர் ஆர்பிட்னு வச்சுக்கோங்க, இது ஹையர் ஆர்பிட். ஒரு எலக்ட்ரான் லோவர் ஆர்பிட்லேருந்து ஹையர் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணால் அங்கே என்ன ஆகும் அப்படின்னா வந்து எனர்ஜியை அப்சார்ப் பண்ணும். அதுவே ஒரு எலக்ட்ரான் இந்த மாதிரி ஹையர் ஸ்டேட்லேருந்து லோவர் ஸ்டேட்டுக்கு ஜம்ப் பண்ணும் போது எனர்ஜியை எமிட் பண்ணும். இது முக்கியம். எங்கெங்கே போகும்போது எனர்ஜி அப்சார்ப் பண்ணுது, எனர்ஜி ரிலீஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு லோவர் ஸ்டெப்லேருந்து, அதாவது கீழேருந்து நீங்கள் மேலே போகும்போது சம்திங் அப்சர்வ் ஆகுது, ஒரு நல்ல விஷயம் இது பண்ணுது. கீழேருந்து மேலே போகும்போது அப்சர்வ் பண்ணிக்குது. எனர்ஜி நமக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது வந்து நமக்கு நல்லது தானே. எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்தால் அது நல்லது தானே. அப்போது இது லோவர் ஸ்டேட்லேருந்து அதாவது லோவர் ஆர்பிட்லேருந்து ஹையர் ஆர்பிட்டுக்கு போகும்போது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கு, அதனால எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகுது. இதுவே வந்து ஹையர் ஆர்பிட்லேருந்து லோவர் ஆர்பிட் வருது, ஸோ வந்து மேலேருந்து கீழே வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை, அதனால எனர்ஜி எமிட் ஆகுது அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா நமக்கு லோவர் ஆர்பிட்லேருந்து ஹையர் ஆர்பிட் போகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா அப்சர்வ் ஆகுமா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ போர் சொன்னதுக்கு நம்ம திருப்பி வருவோம். இவர் வந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் வந்து சும்மா வெறுமனே அப்படியே இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் சுற்றிட்டே மட்டும்லாம் இருக்காது. ஸோ சுற்றிட்டு இருக்கும் போது சைமல்டேனியஸாக இது இந்த மாதிரி லோவர் ஆர்பிட்லேருந்து ஹையர் ஆர்பிட் போகும்போது எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கிது, ஹையர் ஆர்பிட்லேருந்து லோவர் ஆர்பிட்டுக்கு வரும்போது எனர்ஜியை எமிட் பண்ணுது. இந்த மாதிரி நமக்கு பண்ணுறதுனால அப்சார்ப் ஆகிற எனர்ஜி எமிட் ஆகுது, எமிட் ஆகிற எனர்ஜி வந்து அப்சார்ப் ஆகுது. இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் அங்கே எனர்ஜி லாஸே இல்லை. எனர்ஜியை அப்சார்பும் பண்ணிக்குது, எனர்ஜியை எமிட்டும் பண்ணிக்குது. ஸோ அதனால வந்து இங்கே எனர்ஜி வந்து லாஸ் ஆகிறதுக்கெலாம் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு போர் வந்து சொல்கிறாரு. ஓகே, இந்த ஸோ அண்ட் தென் இவர் வந்து அந்த எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஃபார்முலா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஆக்சுவலி பிளாங்க் கொடுத்த ஃபார்முலா, E is equals to hν. ஸோ அது என்னடா இது E2 - E1 is equals to hν இருக்குது அப்படின்னா, ஸோ இது எனர்ஜி இந்த ஃபஸ்ட் ஆர்பிட் அண்ட் எனர்ஜி இந்த செகண்ட் ஆர்பிட். ஸோ இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் வந்து இந்த ஒரு ஆர்பிட்டில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு ஆர்பிட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இது வந்து E2 எனர்ஜி ஆஃப் செகண்ட் ஆர்பிட் அண்ட் திஸ் எனர்ஜி ஆஃப் ஃபஸ்ட் ஆர்பிட். இப்போ எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்லேருந்து இந்த ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த எனர்ஜி ஆஃப் செகண்ட் ஆர்பிட் மைனஸ் எனர்ஜி ஆஃப் ஃபஸ்ட் ஆர்பிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு hν அப்படிங்கிறது தான் இந்த E2 - E1 அப்படிங்கிறது வந்து அர்த்தமாகும். ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணுது இல்லையா. ஸோ அந்த ஜம்ப் பண்ண ஆர்பிட்டில் இருக்க எனர்ஜி மைனஸ் அந்த ஃபஸ்ட் ஆர்பிட், ஃபஸ்ட்டே அந்த எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டில் இருந்துச்சு அதோட எனர்ஜி E1 இஸ் ஈக்குவல்ஸ் டு hν. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுதான் E2 - E1 இஸ் ஈக்குவல்ஸ் டு hν. ஸோ இதை வந்து உனக்கு இப்போ ஃப்ரீக்வன்சி மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஹச்சை கீழே இறக்கிட்டா E2 - E1 இஸ் h அப்படின்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுதான் அவர் கொடுத்த அந்த
4 மெயின் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், அதாவது பாஸ்டுலேஷன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இவர் வந்து ஆட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து இவர் கொடுத்துருக்க பாஸ்டுலேஷன்ஸ் இந்த 4 பாயிண்ட் தான். ஓகே, ஸோ கன்வர்ஸ்லி வென் சூட்டபிள் எனர்ஜி இஸ் சப்ளை டு an electron it will jump from lower energy to higher. ஸோ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து ஹையர் ஆர்பிட்லேருந்து லோவர் ஆர்பிட்டுக்கு வரும்போது எனர்ஜி என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகுது. அதுவே கன்வர்ஸ்லி ஆப்போசிட்டாக நடக்குது. வென் ஒரு எலக்ட்ரான் வந்து லோவர் ஆர்பிட்லேருந்து ஹையர் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணும்போது எனர்ஜி என்ன ஆகுது, அதுக்கு கெயின் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்ளையிங் போர்ஸ் பாஸ்டுலேஷன் டு ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். ஸோ வந்து இது மெயின் எக்ஸப்ஷனே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து போரோட மாடல் வந்து ஜஸ்ட் ஹைட்ரஜன் லைக் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம்க்கு மட்டுமே பொருத்தமாக இருக்கும். மல்டி எலக்ட்ரான் இருக்க ஆட்டம்ஸ்க்குலாம் வந்து பொருத்தமாக இருக்காது. ஸோ இது வந்து லிமிட்டேஷன்ஸ்ன்னு தனியாகவே கொடுத்துருப்பாங்க, நம்ம அதில் கவர் பண்ணுவோம். ஸோ அண்ட் தென் இந்த 3 ஃபார்முலா இருக்குல்ல, இது இவரோட பாஸ்டுலேஷன்ஸை வச்சு எடுத்துகிட்டு வந்த ஃபார்முலா தான். ஸோ இந்த ரேடியஸ் ஃபார்முலா அண்ட் எனர்ஜி ஃபார்முலா இது இருக்குல்ல, ஸோ இது 3மே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. ஸோ இது எப்படி வந்துச்சு, டெரிவேஷன் அதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுவும் 12th ஃபிசிக்ஸில் ஆட்டம் சாப்டரில் வந்து கவர் பண்ணுவீங்க. ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் இப்போதைக்கு நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எழுதி எங்கேயாவது கூட பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் மிரருக்கு முன்னாடியோ இல்லை மிரருக்கு பக்கத்தில் இருக்க வாலில். ஸோ டெய்லி ஒரு தடவை கூட ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரேடியஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.529 n ஸ்கொயர் பை z. ஸோ இது என்னென்ன டேர்ம்ஸ்ன்னு வேணால் நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ரேடியஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.529 n ஸ்கொயர் பை z ஆம்ஸ்ட்ராங். இந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 ஆம்ஸ்ட்ராங் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 to the power -10 மீட்டர். அதே மாதிரி இங்கே Z அப்படிங்கிறது வந்து அட்டாமிக் நம்பர். ஸோ இப்போ வந்து ஹைட்ரஜன் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜெட்டோட வேல்யூ அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஹைட்ரஜன் அதுக்கடுத்தது ஹீலியம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹீலியம் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஹீலியம் +1. ஏன் இதில் ஹீலியம் +1 எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் இது சூட்டபிளாக இருக்கும். ஹீலியமில் 2 எலக்ட்ரான். ஸோ அப்போ ஹீலியம் ப்ளஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு ப்ளஸ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது வெறும் ஹீலியமில் 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ ஹீலியம் +1 பக்கத்தில் 1 போட்டாலும் போடலனாலும் அது 1 தானே. ஸோ ப்ளஸ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 2. ஹைட்ரஜன், ஹீலியம், அதுக்கடுத்தது லித்தியம் +2. லித்தியம் +2ஓட அட்டாமிக் நம்பர் என்னது 3. ஸோ ஏன் இங்கே லித்தியம் +2 போடுறோம். அதே மாதிரி இப்போ வெறும் லித்தியமில் 3 எலக்ட்ரான் இருக்கும். இப்போது லித்தியம் +2 அப்படின்னு போட்டால் +2 அப்படின்னா 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது 3ல் 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஒரு எலக்ட்ரான் தான் மீதம் இருக்குது. ஏன் நம்ம ஒரு எலக்ட்ரான் மட்டும் எடுக்கணும்னா அந்த ஒரு எலக்ட்ரான் இதுக்கு மட்டும்தான் வந்து போர்ஸ் மாடல் வந்து சூட்டபிளாக இருக்கும். அப்போது நமக்கு ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா நான் சொல்லிட்டேன். ஸோ 1 ஆம்ஸ்ட்ராங் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 to the power -10 மீட்டர் தான். எப்பவுமே மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். ஏன்னா ரேடியஸ் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை பொறுத்து மீட்டர். ஸோ அந்த ரேடியஸில் நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ அதில் இந்த Z வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டேன். Z வேல்யூ ஹைட்ரஜனுக்கு வந்து 1, அடுத்து வந்து ஹீலியம்க்கு 2, லித்தியம்க்கு 3, பெரிலியம் 4 அண்ட் போரான் 5. ஸோ அது வந்து போரான் வரைக்குமே சொல்லியாச்சு. Z வேல்யூ அட்டாமிக் நம்பர் எல்லாமே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஏங்கிறது வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து 1 ஆம்ஸ்ட்ராங் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 to the power -10 மீட்டர். அதுக்கடுத்தது வந்து இந்த n அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இங்கே n கொடுத்துருக்கோம்ல, n ஸ்கொயர் மறந்துடக்கூடாது. இந்த ஸ்கொயரை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அந்த n அப்படிங்கிறது வந்து அந்த ஆர்பிட் லெவல், ஃபஸ்ட் ஆர்பிட்டா, செகண்ட் ஆர்பிட்டா, தேர்ட் ஆர்பிட்டா அப்படிங்கிறத பொறுத்து வந்து இந்த n நம்பர் வந்து மாறிட்டே இருக்கும். இது வந்து கொஸ்டினில் அவங்க சம் கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக அது எத்தனாவது ஆர்பிட்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரேடியஸ்க்கான ஃபார்முலா. அண்ட் தென் வந்துட்டு எனர்ஜிக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து -13.6 Z²/n². இது வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. ஸோ எந்தெந்த யூனிட்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து முக்கியம். இப்போ எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கும் போது இந்த ஃபார்முலா, ஜூலில் இருக்கும் போது கிலோ ஜூல், அதுவும் கிலோ ஜூலில் இருக்கும் போது -1312.8 Z²/n² அப்படிங்கிறது வந்து ஜூலில் இருக்கும் போது.
ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கும் போது -13.6 Z²/n², அதுவே கிலோஜோலில் இருக்கும் போது -1312.8 Z²/n². இதுதான் குழப்பம். நமக்கு வந்து ரேடியஸுங்கிறது வந்து இந்த நம்பர் கூட மெமரைஸ் பண்ணிடுவோம். 0.529 எனர்ஜினா -13.6 இது கூட மெமரைஸ் பண்ணிடுவோம். நமக்கு எதுதான் குழப்பம் அப்படின்னா வந்து இந்த n²/z z²/n², இது மட்டும் குழப்பம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கிளியராக இருங்க. டெய்லி வந்து ஒரு தடவை இந்த ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணோனாலே இது நல்லாவே மெமரைஸ் ஆகிடும். ஸோ வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த எனர்ஜி வந்து நம்ம சில இது இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுத போனால் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? எலக்ட்ரான் வோல்ட்டில் -13.6 Z²/n². ஓகே, ஸோ எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம். இப்போது இதுதான் வந்து ஃபார்முலா -13.6 Z²/n² எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம். இது வந்து இப்போ நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு எடுத்துக்குவோம். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு E1 கேட்டாங்கன்னா, அதாவது எனர்ஜி ஆஃப் ஃபஸ்ட் ஆர்பிட், அதாவது n = 1 இருக்கும்போது இங்கே ஹைட்ரஜனில் தெரியும் Z2 நமக்கு 1 தான். அப்போது n-ம் 1 Z2 1. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -13.6 Zக்கு பதிலாக நம்ம 1² போட்டால் அதுவே தான் கிடைக்க போகுது. E1 வந்து நமக்கு -13.6 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இதுவே வந்து நான் E2க்கு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா -13.6 Z அதே ஒன்று தான். Z²/n² போடும்போது 2 2s are 4 எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம்னு இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா -3.4. இதை வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ வந்து E1 ஃபார் ஹைட்ரஜன் வந்து -13.6, E2 ஃபார் எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம். ஓகே, ஸோ இது ஏன் நான் எலக்ட்ரான் வோல்ட்னு எழுதுறேன்னா, இது வந்து ஜூலில் இல்லை, எனர்ஜி ஜூலில் இல்லை, எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. ஸோ முக்கியமாக அவங்க ஆப்ஷன்ஸ் இப்போ MCQலாம் கேட்கும்போது ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கா இல்லை யூனிட் வந்து ஜூலில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். எதில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டுபிடிக்கணும். E2 வந்து -3.4 எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம். அதுவே வந்து E3 வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா -1.51 எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம். இதெல்லாம் நல்லாவே அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. ஸோ E1 வந்து -13.6, E2 அதாவது செகண்ட் ஆர்பிட்டோட வேல்யூ வந்து இது ஒன்லி ஃபார் ஹைட்ரஜன். ஏன்னா வந்து இப்போது நீ ஹீலியமுக்கு நீ மாற்றினு வச்சுக்கே அந்த Z நம்பரே மாறி போயிடும்ல. ஸோ வந்து வேறு இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீ வந்து இது ஹைட்ரஜனுக்கு மட்டும். E1 வந்து -13.6, E2 வந்து -3.4, E3 வந்து -1.51, E4 அண்ட் E5 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது கூட நல்லது தான். ஸோ பட் இப்போதைக்கு E3 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா கூட இட் இஸ் எனஃப். ஓகே, ஸோ வந்து டக்குன்னு MCQலாம் கேட்டால் இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நமக்கு ஞாபகம் இருந்தால் ஈஸியாக போட்டதுனால. ஸோ வந்து நடுவில் கூட நமக்கு ஒரு ஸ்டெப்பில் கூட E3யோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம உட்காந்து இந்த ஃபார்முலாலாம் போட்டு இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக வந்து சம்ஸ் எல்லாமே போட்டுடலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த 3 ஃபார்முலா மட்டும் நல்லா அதில் வந்து படித்து வச்சுக்கணும். ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது சம்ஸ் இருந்தால் கூட எடுத்து போட்டு பார்த்துக்கணும். ஓகே, அண்ட் தென் வந்து ஸோ இப்போ வந்து நம்ம போர்ஸ் ஆட்டம் மாடலோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ 3 பாயிண்ட் தான், ஒரு 3 லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, மெயின் லிமிட்டேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னா, இவர் கொடுத்த அந்த எல்லாமே இந்த 4 பாயிண்ட் இவர் கொடுத்த பாஸ்டுலேஷன் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய ஆட்டமுக்கு மட்டுமே வந்து ஒத்து போகும். லைக் ஹைட்ரஜன், ஹீலியம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மட்டுமே ஒத்து போகும். இது வந்து மல்டி எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டமுக்கு வந்து இது வந்து ஒரு ஒத்து போகாது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ வந்து ஒரு மல்டி எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டமுக்கு என்ன ஆகாது, ஒத்து போகாது. ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆட்டமுக்கு மட்டுமே இது சூட்டபிளாக இருக்கும். அதுக்கடுத்தது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஸோ வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து அதே மாதிரி சில வேலைகள் பார்க்கும். ஒரு ஹையர் எனர்ஜி லெவலேருந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு போகும்போது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்லாம் என்ன, அது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் 12th ஃபிசிக்ஸில் தான் படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து நம்ம கொண்டு போய் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது அது ஸ்ப்ளிட் ஆகும். அது ஏன் ஸ்ப்ளிட் ஆகுது, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை.
அதே மாதிரி நமக்கு இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு சொன்னோம்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது அது ஸ்ப்ளிட் ஆகிற எஃபெக்ட் பேர் என்னது அப்படின்னா ஜீமன் எஃபெக்ட். இதுவே வந்து அது எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும் போது அந்த ஸ்பெக்ட்ரல் லைன் ஸ்ப்ளிட் ஆகிற எஃபெக்ட் பேர் என்னதுன்னா ஸ்டார்க் எஃபெக்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா ஜீமன் எஃபெக்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஸ்டார்க் எஃபெக்ட். அந்த இதை வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது நிமோனிக்ஸ் மாதிரி வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா ஜீமன் எஃபெக்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சு நமக்கு அந்த ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து ஸ்ப்ளிட் ஆகிறது வந்து ஸ்டார்க் எஃபெக்ட். ஸோ ஓகே, அதுக்கடுத்தது இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து அது மல்டி எலக்ட்ரானுக்கு சூட்டபிளாக இல்லை, மல்டி எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆட்டமுக்கு சூட்டபிளாக இல்லை, சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆட்டமுக்கு ஒன்று தான் சூட்டபிளாக இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட் எக்ஸப்ஷன். ரெண்டாவது ஒன்று வந்து அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையோ எலக்ட்ரிக் ஃபீல்டையோ பிளேஸ் பண்ணும்போது ஸ்ப்ளிட் ஆகுது. அது ஏன் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு இவரோட மாடலால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. இது ரெண்டாவது எக்ஸப்ஷன். மூணாவது எக்ஸப்ஷன் என்னது அப்படின்னா, Bohr's theory was unable to explain why the electron is restricted to revolve around the nucleus in a fixed orbit in which the angular momentum of the electron is equal to nh/2π. So இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அதாவது ரெண்டாவது பாயிண்ட்லேயோ மூணாவது பாயிண்ட்லேயோ இருக்கும். ஸோ அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் தான் சுற்றும் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு போர்ஸ் பாஸ்டுலேஷனில். மூணாவது பாயிண்ட் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸில் சுற்றக்கூடிய எலக்ட்ரானுக்கு ஆங்குலர் மொமெண்டம் வந்து nh/2π தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஏதாவது ஒரு டெரிவேஷன் இவர் கொடுத்துருக்காரா, mvr is equals to nh/2π அப்படிங்கிறதுக்கு இவர் ஏதாவது டெரிவேஷன் எடுத்துகிட்டு வந்தாரா? நோ, எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் இவர் வந்து nh/2π இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். எதுவுமே இந்த மாதிரி சொல்கிறத வந்து சயின்ஸில் பொதுவாக வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஏதாவது டெரிவேஷன் அந்த மாதிரி கொண்டு வரணும்ல. ஸோ அதுக்கு லாஜிக்கல் ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் டி ப்ராக்லி கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஆனால் வந்து போர் வந்து அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்காதனால இதுவும் அவருடைய ஒரு லிமிட்டேஷனில் இதுவும் ஒரு பாயிண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ வந்து இவர் அந்த எலக்ட்ரானுக்கோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து nh/2πன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அதெல்லாம் இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஹி ஜஸ்ட் டோல்ட் அந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து nh/2π, அவ்வளோதான். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் இவரோட லிமிட்டேஷன்ஸ், போர்ஸ் ஆட்டம் மாடலோட லிமிட்டேஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு 3 மார்க்காக கூட வரலாம். ஸோ இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி ஆஃப் மேட்டர், ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இங்கே வந்து நான் ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 3 கொஸ்டினுமே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட அதை போட்டு வச்சுக்கோங்க. இந்த 3 கொஸ்டினுமே வந்து எனர்ஜி ரேடியஸ் ரிலேட் பண்ணி நம்ம போர்ஸ் ஆட்டம் மாடல் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதில் அந்த புக்கில் ஒரு 3 ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா, அந்த 3 ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணி போடுற மாதிரி நான் 3 சம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த 3rd கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடணும். ஸோ இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு கொடுத்ததுனால நீ n வந்து 2ன்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா வந்து நான் செகண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே n செகண்ட் ஸ்டேட்டில் இருக்குது, செகண்ட் ஆர்பிட்டில் இருக்குதுன்னு நினச்சிட்டு 2ன்னு எடுத்துக்கக்கூடாது. இங்கே அதனால தான் நான் நோட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு கூட கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, ஸோ இங்கே நீ குழம்ப வேணாம், செகண்ட் ஸ்டேட் அப்படின்னாலும் செகண்ட் ஆர்பிட்னாலும் அது ஒன்று தான், அது n வேல்யூவை தான் வந்து குறிக்குது. ஓகேயா? இப்போது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னது? ஸோ இப்போது எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்பிட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த ஆர்பிட்லேருந்து நமக்கு இன்னொரு ஆர்பிட்டுக்கு மேலே போகுது இல்லையா, ஸோ ஹையர் ஆர்பிட்டுக்கு போகுது இல்லையா, அந்த ஸ்டேட்டை தான் வந்து நம்ம எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். இப்போது இது வந்து இந்த எலக்ட்ரான் வந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா வந்துட்டு கிரவுண்ட் லெவல் வந்து நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கணும், 2. அப்போது இது வந்து ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், ரெண்டாவது ஆர்பிட் தான் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். இப்போது இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, இப்போது உன் வீடு இருக்குது, உன் வீட்டில் ஒரு பக்கத்து வீடு இருக்குது, அதுக்கடுத்து ஒரு பக்கத்து வீடு இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்குவோம். இப்போ நீ உன் வீட்டில் இருக்கிறத நீ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்ல மாட்டேன். எப்போயுமே நம்ம வீட்டிலே சும்மாவே உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. இதுவே வந்து பக்கத்தில் இருக்க நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கோ அந்த ரெண்டாவது வீட்டுக்கோ போகும்போது நம்ம கொஞ்சம் விளாடுவோம், அப்படி ஜாலியாக இருக்கும். ஸோ அப்போது நீ பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கல, அதாவது அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கல, ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அப்போது இந்த ரெண்டாவது ஆர்பிட்டை தான், செகண்ட் ஆர்பிட் தான் இங்கே என்னது அப்படின்னா வந்து ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்.
புரியுதா அது? ஸோ அப்போது தேர்ட் ஆர்பிட்டை நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கடுத்து ஒரு ஆர்பிட் வரும்ல, இது வந்து நம்ம தேர்ட் ஆர்பிட்டுன்னு சொல்லுவோம். அப்போது தேர்ட் ஆர்பிட் தான் என்னது அப்படின்னா வந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். எனக்கு இவ்வளோலாம் ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வந்து வெறுமனே இங்கே வந்து எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் செகண்ட் ஸ்டேட், இந்த எக்ஸைட்டடுன்ற வேர்டு இல்லை, செகண்ட் ஸ்டேட் அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த எக்ஸைட்டடுன்ற வார்த்தை இப்போ இங்கே இல்லை அப்படின்னா நீ வந்து n is equals to 2ன்னு தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே செகண்ட் எக்ஸைட்டட் இந்த வார்த்தை வந்துருச்சு, எக்ஸைட்டட் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு உனக்கு கொடுத்துருக்க இந்த n வேல்யூலேருந்து நீ n வேல்யூலேருந்து +1 போட்டேன்னா அதுதான் உனக்கு நீ வந்து அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய n வேல்யூவாக இருக்கும். அப்போது இங்கே செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது நீ என்ன பண்ணணும், 2 + 1 is equals to 3ன்னு போய் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது இப்போ வந்து உனக்கு இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போது ஃபோர்த் எக்ஸைட்டட் ஸ்டேட் இப்போ நீ n வேல்யூ என்ன எடுப்ப, ஒன்றுமே குழம்ப வேணாம், n is equals to இந்த கொடுத்துருக்க நம்பர், அவங்க கொடுத்துருக்க நம்பர் +1, அப்போது 4 + 1 n is equals to 5. இப்போ வந்து அதுவே வந்து 8th எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி எடுக்கணும், சிம்பிள். ஸோ அது வந்து எனக்கு கான்செப்ட்லாம் புரியலை அப்படின்னா நீ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அப்போது n வேல்யூ எப்படி எடுக்கணும், 8 + 1 9, அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிள், புரிஞ்சுக்கிட்டாலும் இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது ஒரு ஆட்டம் அப்படின்னா இது எலக்ட்ரான் வந்து அதோட ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் இருக்கிறத நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம நிறையா ஃப்ளோர்ஸ்லாம் இருக்கிறப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருன்னு நம்ம சில பேர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, கிரவுண்ட் ஃப்ளோருன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இருக்கிறது தான் ஃபஸ்ட் ஃப்ளோருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட், ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிறது கிரவுண்ட் ஸ்டேட். அதே மாதிரி செகண்ட் ஆர்பிட் இருக்குல்ல, இந்த செகண்ட் ஆர்பிட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வர தேர்ட் ஆர்பிட்டை தான் நம்ம செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஆர்பிட்டை நம்ம எப்படி சொல்லுவோம், தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். இது அப்படியே அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கான்செப்ட் தான். இப்போ வந்து ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சிலர் வந்து கீழே இருக்கிறத வந்து கிரவுண்ட் ஃப்ளோருன்னு சொல்லுவாங்க, அடுத்து இருக்கிறது தான் ஃபஸ்ட் ஃப்ளோருன்னு சொல்லுவாங்க, செகண்ட் ஃப்ளோருன்னெலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே இந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரவுண்ட் ஷெல் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது ஆர்பிட் தான் நமக்கு என்னது ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட். மூணாவது ஆர்பிட் தான் என்னது அப்படின்னா செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அதே மாதிரி நாலாவது ஆர்பிட் தான் நமக்கு என்னது தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ அது கான்செப்ட் படி போய் இப்படி சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே. எனக்கு இது சுத்தமாகவே புரியலை, எனக்கு வந்து அப்போதைக்கு அந்த ஃபார்முலாவில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வெறும் உனக்கு வந்து ஃபோர்த் ஸ்டேட் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா n வேல்யூ 4ன்னு எடுத்துக்கோ. ஃபோர்த்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்னு கொடுத்ததுனால நீ இந்த n வேல்யூ கிடைக்கிறதுக்காக உனக்கு கொடுத்துருக்க நம்பர் +1 போட்டேன்னா உனக்கு n வேல்யூ கிடைச்சிரும். இப்போது இதெல்லாம் நான் கொடுத்துருக்கதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போடுங்க. ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ வந்து கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி இந்த n வேல்யூக்கெலாம் என்னென்ன வரும் அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து போடுங்க. ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம போர்ஸ் ஆட்டம் மாடல் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம். நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், எந்தெந்த வேல்யூ வரும், அந்த ஃபார்முலாவில் எதாவது சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியாச்சு, 4 பாஸ்டுலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அதுக்கடுத்தது வந்து லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தாச்சு. ஸோ வந்து இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் போடுங்க. ஒன்ஸ் நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிவைஸ் பண்ணுங்கள். கான்ஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணணும். ஒரு நாள் படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு நாள் படிச்சுட்டு கொஞ்சம் நாள் கழித்து திருப்பி எடுத்து சேம் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவை பக்கத்தில் நீங்கள் அடிக்கடி உங்கள் என்ன பார்ப்பீங்க, கண்ணாடி தான் பார்ப்போம். ஸோ வந்து கண்ணாடிக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு வாலில் வந்து பேஸ்ட் பண்ணி டெய்லி வந்து இந்த ஃபார்முலாவை ஒன்ஸ் வந்து பெரிய ஷீட்டாகவே ஒட்டி வச்சுக்கோங்க. நிறையா ஃபார்முலாஸ் வரும் இல்லை கெமிஸ்ட்ரியில், அதில் ஒன்றொன்னா எழுதி டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு இதில் இருக்க எல்லா
போர்ஷன்ஸையும் நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.